இந்த குரு பெயர்ச்சி உங்கள் மத கடவுளை அமர்ந்து கொண்டு மேஷம் முதல் மீனராசி வரை பலன்களை சொன்னாலும் அது தோராயமாகத்தான் சொல்ல முடியும். காரணம், உங்கள் ஜாதகம் என்பது நீங்கள் பல பிறவிகளாக வாழ்ந்து வந்த அந்தரங்கம். அதை நீங்களே ஒரு ஜோதிட ஞான குருவை அணுகி உங்கள் புதிர்களை தெரிந்து கொண்டால்தான் இந்த குரு பெயர்ச்சி மட்டுமல்ல, எந்த குரு பெயர்ச்சிக்கும் துல்லிதமான பலன்களை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது குரு பெயர்ச்சி பலாபலன்களை கூற உள்ளேன். மேஷராசி அன்பர்களான உங்களுக்கு காலம் 2 ஜூன் 2026 முதல் 25 ஜூன் 2027 7 நிலைகளில் கூற உள்ளேன். இந்த குரு பெயர்ச்சி ஆரம்பித்தவுடன் 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 வரை உங்கள் ஆழ் மனசுல எப்படியாவது நாம சாகரத்துக்குள்ள ஒரு சொந்த வீடாவது வாங்கினையா? நீங்க நினைக்கிற இடத்துல, நீங்க ஊர்ல நினைச்சா ஊர்ல, சிட்டிலன்னு நினைச்சா சிட்டில. ஏன்னா இதை உலகம் முழுதும் பார்க்குறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்கல. அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் கூட அந்த வெளிநாட்டில் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல வீடு வாங்கணும், மனை வாங்கணும், லேண்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யார் வாங்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குல்ல. மேஷராசியில் கிட்டத்தட்ட 800 கோடி பேர் உலகத்தில். அதை நீங்கள் கிட்டத்தட்ட 12 ராசியில் வகுத்து பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 40 கோடி வரும். நான் வகுத்து பார்த்துருக்கேன். 40 கோடி பேருமா வாங்கிட முடியும்? யார் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கோ, யார் ஜாதகத்தில் சுகாதிபதின்னு சொல்லக்கூடிய வீடு மனை வாசலுக்கு அதிபதி பலமாக இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 விதிகளில் 8, 9, 10க்கு மேலே இருக்கணும். இருந்து பூர்வ புண்ணியம் ரொம்ப முக்கியங்க. அந்த பூர்வ புண்ணியம்னா நீங்கள் வேற ஏதோ நினச்சிக்காதீங்க. போன ஜென்மத்தில் நீங்கள் வாழ்க்கையை புத்திசாலித்தனமாக கையாண்டீர்களா, முட்டாள்தனமாக கையாண்டீர்களா, இவ்வளவுதான் பூர்வ புண்ணியம். அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் அந்த பலம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை, அந்த தசையும் நடைமுறையில் இருக்கிறவங்க வாங்கிடலாம். இந்த 2 ஜூன் 2026 முதல் 12 ஜூலை 2026 மற்றவங்க அந்த எண்ணம் வரும். 40 கோடி பேருக்கு அந்த எண்ணம் வரும். இப்படி புரிஞ்சுக்கங்க ஜோசியத்தை. உலகத்தில் என்ன தவிர இந்த மாதிரி யாரும் தெளிவாக சொல்கிறது இல்லை. நான் 10 வருஷமாக சொல்கிறேன். அதனால் இது பலன். 2வது 12 ஜூலை 2026 முதல் 22 டிசம்பர் 2026 வரை இந்த காலகட்டம் நாயா பேயா ஓடி உழைக்கிறீங்க. நாயா பேயா ஓடி உழைக்கிறீங்க. இரவும் பார்க்காம பகலும் பார்க்காம உழைக்கிறீங்க. தூக்கத்தை கூட விட்டுட்டு உழைக்கிறீங்க. 8 மணி நேரம் தூக்கணும்னா கூட 18 மணி நேரம் உழைக்கிறீங்க. சம்டைம் 20 மணி நேரம் உழைக்கிறீங்க. அப்படி உழைச்சா தாங்க ஏதோ அந்த மாதம் தேவைக்கான பணத்தை கொண்டு வாழ்க்கை நடத்த முடியுன்ற நிலைமை. இல்லைன்னா சும்மா ஆமாம், தேவைக்கு அதிகமாக பணம் இருந்தால் நீங்கள் எதுக்காக உழைக்க போகிறீங்க? இது பலன். அடிப்படையில் நான் முன்னே சொன்ன மாதிரி பூர்வ புண்ணிய பாக்கியம் இருந்ததுன்னா அவங்க இந்த அளவுக்கு உழைக்க மாட்டாங்க. அதையும் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ராசிக்கு இப்படி சொல்ல முடியாது. ஒரு வாட்டி சொன்னால் அதை 12 ராசிக்காரங்களுக்கு நீங்களே போய் சொல்லணும், இல்லைன்னா எனக்கு டைம் ஆகும். அடுத்தது 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2027 இந்த குரு பெயர்ச்சி முடியும் நாள் வரையிலும் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்து எல்லாரையும் கடிக்கும் போது பார்த்து கடிக்கணும். அவங்க விஷம் உங்களுக்கும் வந்துடக்கூடாது. உங்க விஷயம் இல்லை, விஷம் உங்க விஷம் அவங்களுக்கும் போயிடக்கூடாது இல்லை. அதனால பார்த்து கடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொட்டேஷன். அந்த ரொட்டேஷன்ல வண்டி ஓடும். அவ்வளோதான். அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த கடனை வாங்குறது, இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடனை வாங்குறது, அவருக்கு வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்குறது. இப்படி கடன் வாங்கியே அவ்வளோதான் அந்த மாதத்தை நிறைவு செய்யும். அவ்வளோதான் காலம். மாதம் இல்லை, காலம். அதுதான் 3வது காலமான 22 டிசம்பர் 2026 முதல் 25 ஜூன் 2026 வரை. இதில் சில முயற்சிகள் கை கொடுது. இதில் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு ரொட்டேஷனுக்கு குடும்ப சேவை செலவுக்கு பயன்படுத்திக்கிறீங்க. இது மேஜர் பலன் முடிஞ்சதோ. இப்போ மைனர் பலனுக்கு வாங்க. அது என்ன? 19 செப்டம்பர் 2026 அது முதல் 15 நவம்பர் 2026 இது 4வது பலன். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். மனசிலாயோ? இந்த காலகட்டம்
சொத்து கையை விட்டு போயிடுமா, வீடு மண் மனை வாசல் கையை விட்டு போயிடுமா, ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலமே இல்லைன்னா உசுரை விட்டுடலாமா நம்ம இந்த நேரத்தில், எப்படி உசுரை நாம் இந்த நேரத்தில் விட்டுடலாமா நாம் அப்படின்ற அளவுக்கு லைஃப் த்ரெட் வருது. அடுத்தது ஹெல்த் த்ரெட் வருது, வெல்த் த்ரெட் வருது. லைஃப் த்ரெட்டு, ஹெல்த் த்ரெட்டு, வெல்த் த்ரெட்டு, மதருடைய ஹெல்த் த்ரெட்டு, உங்கள் ஹெல்த் த்ரெட்டு வருது. இன்னும் சில பேருக்கு ஆன்ஜியோ பண்ணுறதுக்கான அதிகாரம் வரும். ரொம்ப ப்ரெஷரை ஏற்றிக்காதீங்க. ஏற்றிக்கிட்டாக்க ஆன்ஜியோ பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் வரும் வரும். இப்படி 3 முறை ஒரு விஷயம் வந்தால் அது அசரீரி எனக்கு ஆகாயத்திலேருந்து தகவல் வருதுன்னு அர்த்தம். நடந்துடும், எச்சரிக்கையாக இருங்க. அதன் பிறகு இது கொஞ்சம் கிளிகிளிப்பான பலன். 5வது பலன் கிளிகிளிப்பான பலன், ரொமான்ஸ் பலன், காம பலன், காதல் பலன், உடலுறவு பலன். அது எதிர்பாலினம் உள்ளவங்களுக்கு சந்தோஷம், இல்லாதவங்களுக்கு துஷ்ட பரிஷத்தமா அப்படின்னாக்கா துன்பம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பலன் வருகின்ற 3 செப்டம்பர் 2026 முதல் 1 ஜனவரி 2027 வரை இந்த காலகட்டம் ரம்பம்பம் ஆரம்பம் ரம்பம்பம் பேரின்பம். 7-8 நாட்களாச்சு கண்ணே, உன் மீது ஏக்கம் கொண்டு தூக்கம் போச்சு கண்ணே, ராக காலம் மாறி போச்சு, சிவ யோகம் போச்சு, ஒரே செக்ஸ் பாட்டு. சிவராத்திரி நெத்து ராத்திரி மம்மி அப்படின்ற மாதிரி பாடலாக வருது. காம பாடல், காதல் பாடல், அப்படியே காம ரசம் ததும்பும் பாடல் அப்படி இருக்குது. என்ஜாய் சொர்க்கம் மதுவிலே சொக்கும் அழகிலே இதம் தரும் என்றும் இரவுதான். பாட்டு ரொமான்ஸ் முடிஞ்சது இல்லை. இப்போ ஏற்கனவே நீங்கள் தலைமறைவு வாழ்க்கையில் தான் இருக்கீங்க. 2 ஜூன் 2026 கிட்டத்தட்ட இந்த 3 செப்டம்பர் 2026 வரலாம் தலைமறைவு வாழ்க்கை தான். வெளியே வந்தால் தூக்கி உள்ளே போட்டுறான் ஜெயிலில். கடங்கார செக் பவுன்ஸ் கேஸ் ரெடியாக இருக்குண்ணா உங்களை கொக்கி போட்டு தூக்கிறதுக்கு. அப்படி கொக்கி போட்டு தூக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் சாமி. அப்புறம் என்ன, அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். தலைமறைவு வாழ்க்கையில் கூட கொஞ்சம் அப்படியே சிட்டிக்குள்ளே நமக்கு தேவையான பால், பழம், நெய், பிஸ்கெட்டு, ஆமாம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு, அரிசி, பருப்பு, மிளகாய், தனியா இதெல்லாம் வாங்கிக்கிட்டு போகிற நேரம்தான் 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027 வரை. எப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் அதுக்கு பல பிறவி கான்ஷியஸ் வேணும். நான் பல பிறவி கான்ஷியஸ்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், என் ஞானத்திலேருந்து சொல்கிறேன், என் விஸ்டம்லேருந்து சொல்கிறேன், என் வாக்குபலத்திலேருந்து சொல்கிறேன். ரைட், அந்த நேரம் தலைமறை வாழ்க்கையிலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷன். ஆமாம், ஜெயிலில் இருக்கிறவங்க கூட இந்த நேரத்தில் பெயில் போட்டு அப்படி வெளியே கூப்பிட்டு வருவாங்க. வாங்க பெயில் சாங்ஷன் அப்படின்றாங்க. சார் நேற்றே பெயில் சாங்ஷன் ஆயிடுச்சு சார், இன்னும் 2 நாளில் நீங்கள் 2 நாளில் முடியாது, 2 ஹவரில் கொண்டாடுறேன். அதுதான் 31 அக்டோபர் 2026 முதல் 24 ஜனவரி 2027. 6வது பலன் முடிஞ்சுதா? 7வது பலனுக்கு வாங்க. அதுதான் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வைக்க போகிற காலம். அதை தான் மெயினாக நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேப்பர் பேன் எடுக்க, சும்மா என்னையே பார்த்துட்டு இருக்காதீங்க. எடுத்துட்டீங்களா? எழுதுங்க. இந்த காலம்தான் ஊரை விட்டு ஓடுற காலம். 13 டிசம்பர் 2026 முதல் 13 ஏப்ரல் 2027 ஊரை விட்டு ஓடணும். மேல் ஜூட். ஆமாம், எப்படி அப்போகலிப்டோன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? மெல் ஜிப்சன் அதில் ஹீரோ ஓடுவார் உயிருக்கு. அங்கேருந்து தப்பிச்சு ஓடுவார் மனுஷன். நிர்மாணமாக ஓடுவான். எல்லாத்தையும் காரணம் நிர்மாணமாக தான் பிடிச்சின்னு போவாங்க. ஆமாம், அவருக்கு முன்னாடி ஒருத்தர் தலை கட் பண்ணுறது பார்ப்பான். பார்த்த உடனே தான் தெரியும், அப்பா மரண பயம் வந்தால் எப்படி ஓடுவான் மனுஷன் தெரியுமா? அப்படி ஓடுறீங்க. அதுதான் 13 டிசம்பர் 2026 முதல் 13 ஏப்ரல் 2027. இப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்னால் அதுக்கு பல பிறவி வாக்குபலம் வேணும். அது இருக்கிறதுனால நான் சொன்னேன் என்று கூறி நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின் படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12.
ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.